பால புடிச்சிருவானோ? என்னடா பால பிடிப்பான்னு பார்த்தா காக்காய புடிச்சிட்டான். எனக்கே ஸ்பீடு பால. நீ மட்டும் தான் கண்ணாடி கழட்டுவியா? ஐயோ மாரியோ, கண்ணாடி கட்டினா அவங்களுக்கு கண்ணே தெரியாதா? ஐயோ இவனுக்கு கண்ணே தெரியாதா? போலாமாமா? போலாம்ப்பா. என்னப்பா வண்டி இது? ஏமா ஒரு கட்டப்பைய மாட்ட முடியுமா அதுல? அதெல்லாம் மாட்ட முடியாதம்மா, கையில தான் வச்சு எடுத்துட்டு போகணும். அப்ப என்ன மயிர் வண்டி இது? என்னம்மா பொஸ்குன்னு இப்படி சொல்லிட்ட? ஆமா, கால் வச்சு ஏற ஒரு படிக்கட்டு இருக்கா, உட்கார ஒரு சீட் இருக்கா, கம்பு போய் வாட்ட ஒரு கம்பி இருக்கா, என்னடா வண்டி இது? அதுக்குன்னு படி இல்லாம கட்டுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, போய் வண்டியை மாத்திடுவா போ, அப்பதான் நான் வருவேன். ஐயா என்னம்மா நீ? சரி இரு, நான் ஃப்ரெண்டுகிட்ட வண்டி வாங்கிட்டு வரேன். A few minutes later. போலாமாமா? போலாம்ப்பா. வாமா போலாம். ஒழுங்கா வண்டி எடுத்துட்டு ஓடி போயிடு. படிடி பெரட்டி புக்க பொழுத்துறி கிளிதந்து பண்ணிக்க. எக்ஸாம் பேப்பரை நானான்னு பாத்துறேன். ஏய் பெரட்டா. ஐயோ புக்கு அட்டையில இன்னும் படிக்கலையேடி. ஐயோ பெல் அடிச்சிட்டா. ஆஹா பென் எடுத்துருவலடா. பென் இருந்தா குடுறா. என்கிட்ட ஒரு பெண்ணு தானே இருக்கே. ஒரு பெண்ணா? அதோ ஒரு பென் வச்சிருக்கேடா. அது பிளாக் பென்டா. பிளாக் பெண்ணா வேணுமா? பிளாக் பென்ல வேணாம்டா. எங்கடா போற? எக்ஸாம்க்குடா. ராஜ்குமார் எக்ஸாம் போலையா? போணும் சார். அப்புறம் ஏன் இங்க நிக்கிற? பென் இல்ல சார். அதான் பென் இல்லையா? பென் இல்லாம எதுக்குடா வரீங்க? இந்தா சார், உங்க கிளாஸ்ல ரொம்ப அட்டை அடிச்சிருக்கேன் சார். அதெல்லாம் மனசுல வச்சுக்காம பெண்ணு கொடுத்து ஹெல்ப் பண்றீங்க சார். தேங்க்யூ சார். ஒழுங்கா போய் எக்ஸாம் எழுதுறா. எங்க இங்க நாங்க நம்ம தான் இங்க. என்ன மாமே மூஞ்சில எவ்வளவு காயம்? அதுவா தம்பி போன் ஸ்பீக்கர்ல போடு. உங்களின் ரீசார்ஜ் முடிவடைந்து விட்டது. ரீசார்ஜ் உடனடியாக பெற. தம்பி லேடிஸ் பேசுதே. லவ்வா லவ் அப்பா அது கம்பெனி நம்பர். போய் சொல்லறா. லவ் லவ் என்னங்க புள்ளைய போட்டு இப்படி அடிக்கிறீங்க? லவ் லவ் ஏண்டே ஒரு பொம்பளை பிள்ளை கால் பண்ணி லவ் பண்றான்டி இவ. அப்படியே இல்லம்மா, அப்பா போய் சொல்றாருமா. ஏண்டே நம்பர்ல கால் வருதுல, ஸ்பீக்கர்ல போட. ஏப்பாடி இங்க வா, ஸ்பீக்கர்ல போடு. உங்களின் ரீசார்ஜ் முடிவடைந்து விட்டது. ரீசார்ஜ் உடன். என்னப்பா அம்மா, இது கம்பெனி கால்மா. ஓ கம்பெனி லவ்வா? குமாரே பாத்தியா, காதல் கேக்குது. ஐயா அங்கிள், நீங்க சொன்னதுக்காகலாம் விட மாட்டான். அது ட்ரூ லவ். ட்ரூ லவ்வா? அட ஆமா அங்கிள், அவங்க கால் பண்ணா மட்டும் இல்ல, நீங்க யாரு கால் பண்ணாலும் அந்த புள்ள தான் பேசும். பாருங்க. என்னப்பா சொல்ற? பண்ணுங்க அங்கிள். உங்களின் ரீசார்ஜ் முடிவடைந்து விட்டது. அடே துப்பாக்கி தோடியா சாவுடா. ஆஹா, எவன் என் கேட்ச பிடிக்கிறானோ அவன் எக்ஸாம்ல ஃபெயில்டா. டேய் நான் ஆல்ரெடி எக்ஸாம்ல ஃபெயில்டா. நோ பால். ஏ வாடா 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 வாடா. சும்மா சொன்னா போட போட. அட பைத்தியக்காரனா, போச்சுடா. நாட் அவுட். வாடா வாடா போட போடாவா இருக்குடா உனக்கு. இல்ல வாடா வாடா சீக்கிரம் வாடா. ஐயோ போச்சுடா. அவுட். இன்னைக்கு ஒண்ணு அடிங்க கொய்யால. எம்மாடியோ அடிங்க கொய்யால நின்றாங்க ஒப்பமான. இன்னைக்கு உனக்கு கிழிச்சறேன்டா அடிங்க. அம்மா செல்ஃப்ல இருந்த 20 ரூபா எடுத்துக்கிட்டேன். காலையிலே 20 ரூபா எடுத்துட்டு எங்க போறான்? சந்தேகமா இருக்கு. கிளம்பிட்டானா? பின்னாடியே போயிட்டு பார்க்க வேண்டியதான். அண்ணா சிகரெட் ஒண்ணு கொடுங்க. நினைச்சேன்டா அப்பவே. யாரு போன் பண்றா இப்ப?
ஹலோ ஹலோ சொல்லு மச்சான். லே மச்சான், உங்க அப்பா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராருடா. அப்பாவா? இரு, உன்னை இன்னைக்கு ப்ரூஃபோட பிடிக்கிறேன். ஆமா மச்சான், பாத்துக்க மாட்டியாத. சரி சரி மச்சான், நான் பாத்துக்கிறேன் விடு. இந்த ஒரு சிகரெட், இந்த சிகரெட்னால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? இதனால கேன்சர் வருது, அது தெரியுமா உங்களுக்கு? நீங்க இந்த சிகரெட்டை பிடிக்கிறது இல்லாம அதுல வர புகையை சுவாசிச்சு குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க. ஏன் இப்படி பண்றீங்க? சிகரெட்டை ஒழிப்போம், மக்களை காப்போம். தங்கமான புள்ளிய போய் சந்தேகப்பட்டோமே. தம்பி, தங்க வேலை கம்மியா இருக்கும்போது தங்கம் எடுத்துட்டு வந்துருவோம் வாப்பா. வாமா போலாம். ஒரு நிமிஷம் இருமா. தங்க விலை கிடுகிடுகிடுன உயர்வே ஒரு பவுன் 75,000. என்னம்மா ஒரு பொண்ணு 75,000 போட்டிருக்கு? அப்படியா? அடுத்த வேலை ஏறதுக்குள்ள வாங்கிட்டு வந்துருவோம் வா. இப்ப என்ன அனுப்பியிருக்கானுங்க? தங்க விலை குடுகுடுகுடுன உயர்வு ஒரு பவுன் 80,000. ஏமா என்னம்மா அதுக்குள்ள 80,000 வந்துட்டு? ஏமா வண்டியில உட்காரமா? எடுப்பா வண்டி எடுப்பா. மறுபடியும் என்ன மெசேஜ்? தங்க விலை என உயர்வு ஒரு பவுன் 85,000. ஏமா என்னம்மா அதுக்குள்ள 85,000 வந்துட்டு? வண்டியை சீக்கிரம் கடைக்கு கொடுப்பா. உட்காரமா, பெட்ரோல் போட்டேன். ஒரு நிமிஷம் இருமா. மறுபடியும் என்ன? தங்க விலை மட என உயர்வு ஒரு பவுன் 90,000. அம்மா என்னம்மா 90,000 வந்துட்டு அதுக்குள்ள? உட்காரமா, வண்டியில உட்காரமா, சீக்கிரம் போமா. கடைக்கு வந்தா சேருங்கம்மா. ஒரு நிமிஷம் இருமா. இருமா. தங்க விலை சடசடவென. சரிவா? இல்ல, உயர்வு ஒரு பவுன் 1,00,000. வண்டியை வெயிட்டு கொடுப்பா. எப்படிமா எக்ஸாம் எழுதுனீங்க? ஐயோ அண்ணா, எக்ஸாம் பயங்கரமா இருந்ததுண்ணா. கொஸ்டின் பேப்பர்ல அவ்வளோ ஈஸிண்ணா. நான் எழுதிக்கிட்டே இருந்தேண்ணா, தீயா எழுதிக்கிட்டே இருந்தேன். டக்குன்னு பேப்பர் எரிஞ்சிடுச்சு. அப்புறம் தண்ணிலாம் ஊற்றி அணைச்சிட்டு எழுதுனா கன்ஃபார்ம் சண்டனா. தளபதி கையில் இந்த வருஷம் கன்ஃபார்ம் அவார்டு வாங்கிடுவேன். அடுத்த எக்ஸாம்லாம் படிச்சிட்டியாமா? அதெல்லாம் பக்காவா படிச்சு முடிச்சிட்டேன். தோ பாருங்க, அவ்வளோதான், நான் படிச்சு முடிச்சிட்டேன். ஐயோ தம்பி, கொஸ்டின் பேப்பர் ஈஸியா கஷ்டமாப்பா? கொஸ்டின் பேப்பர் ஈஸி தான், ஆன்சர் எழுதுறது தான் கஷ்டம். அப்போ படிச்சது எதுவுமே வரலையாப்பா? படிச்சது வந்திருக்கா இல்லையான்னு தெரியறதுக்கு படிக்கணும்ல. நான் அதுவே படிக்கலையே. அப்போ அடுத்த எக்ஸாம் எப்படி தம்பி எழுதுவ? எல்லாம் பக்கத்துல இருக்கிறவன் பாத்துப்பான். ஏங்க, ஏதோ கொள்ளையில மாங்காய் அடிக்கிற சத்தம் கேட்குது, என்னன்னு பாருங்க. A few minutes later. எங்க வீட்டு கொள்ளையில மாங்காய் அடிக்கிறாடா? 10 கொலை பண்ண வந்தேன் நானு. தாத்தா மாங்காய் கொடுத்துற தாத்தா புளிக்குது. ஏங்க என்னங்க பண்றீங்க? சத்தமே காணோம். அடியே அந்த அருவா எடுத்துருவாங்க. ஐயோ தாத்தா விட்டுருக்க தாத்தா. அடங்கொப்ப மோன கீழே நட. என் கண்ணுக்குள்ள ஒரு சிறுக்கி. சீ, எப்படி பாக்குறான் பாரு பொறுக்கி. ஏங்க நில்லுங்க, ரொம்ப நேரமா உங்க பின்னாடியே வரேன். ஓ அப்படியா? சரி முன்னாடி போங்க. A few minutes later. அப்பாடி, ஒரு வழியா கஷ்டப்பட்டு நம்பர் வாங்கியாச்சு. வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ண வேண்டியதான். ஹாய்ங்க, உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போதே பிடிச்சிருந்தது. நேர்ல சொல்ல முடியல, அதான் வாட்ஸ்அப்ல சொல்றேன். ஐ லவ் யூங்க. ஹாய்ங்க, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போதே பிடிச்சிருந்தது. நேர்ல சொல்ல முடியல, அதான் வாட்ஸ்அப்ல சொல்றேன். ஐ லவ் யூங்க. நம்ம குரலாவே சி டெலீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசுவோம். ரொமான்டிக்கா ட்ரை பண்ணுவோம். ஹாய்ங்க, உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போதே பிடிச்சிருந்தது. நேர்ல சொல்ல முடியல, அதான் வாட்ஸ்அப்ல சொல்றேன். ஐ லவ் யூங்க. ஹாய்ங்க, உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போதே பிடிச்சிருந்தது. நேர்ல சொல்ல முடியல, அதான் வாட்ஸ்அப்ல சொல்றேன். ஐ லவ் யூங்க. ஏச்சி நம்ம குரலா அது. சி சி சி. ஐயோ முதுகு வேற அரிக்குதே. சரி கத்துவோம். தங்கம், ஏன் கத்துறீங்க? என்னாச்சு? முதுகு அரிக்க. சாரி அம்மா வந்துட்டல. ஒண்ணு இல்ல முதுகு அரிக்குது. ஓ, பொம்மை வேணுமா? நீ சரிப்பட்டு வர மாட்டேன், பாஸ் பண்ணிட வேண்டியது. அடியே புள்ள அழுகுறான், ஒழுங்கா பாத்துக்க தெரியாதா? என்னடா தங்கம் வேணும்? முதுகு அரிக்குதா? என்னடா வித்தெல்லாம் காட்டுற? முதுகு அரிக்குதா? ஓ
அப்பா மங்கி டான்ஸ் ஆடணுமா? இவனும் சரிப்பட்டு வர மாட்டான், வேலையை காட்டிட வேண்டியது. அடியே, உன் அண்ணா சுருட்ட வந்திருக்கான். அப்படியா? அவனுக்கு எல்லா மொழியும் தெரியுமே, குழந்தை யாழுதுன்னு கண்டுபிடிச்சிருவான். வா. புரிஞ்சு போச்சு. அப்பாடி, இவளுக்காச்சும் நம்ம பேசுறது புரிஞ்சுது. ஏன் அழுகுறான்? பசிக்குதுன்னு அழுதுகிட்டு இருக்கேன், அவன்கிட்ட போய் விளையாட்டு காட்டிக்கிட்டு. சொல்லாமல் தவிக்கிறேன். நைட்டு 12 மணி, யாரும் இல்ல. ஒரு வழியா டிவி எடுத்துட்டு உள்ள போயிட வேண்டியதான். ஓடா ராஜ்குமார். ஒரு டிவி புதுசா வாங்கறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. யாரும் பார்க்கல, யாரு கண்ணும் படாம ஒரு வழியா வாங்கி வச்சாச்சு. ஐயோ, கதவு சாத்த மறந்துட்டேனே. என்னப்பா புது டிவியா? ஆமா ஆண்டி. எவ்வளோ? காலைல பேசுறேன் ஆண்டி. அடியே கோகிலா, 1 லட்சம் ரூபாய்க்கு டிவி வாங்கியிருக்காண்டி. எங்க இருந்தாங்க காசு வருதோ? யாரு கண்ணும் படக்கூடாதுன்னு தான் 12 மணிக்கு எடுத்துட்டு வந்தோம். எப்படி பாத்துச்சு இந்த ஆண்டி? என்னடா கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன்டா. ஏன்டா கொடிய மாத்தி குத்திருக்க? எது கரெக்டா தான் ஊத்திருக்கேன். ஒரு பச்சை தான் மேல வரும். ஆமா, இதுதான் கரெக்டு தான். டேய் கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டோம்டா. பாத்தியா, பணக்காரன் பிளாக் டிஃபரெண்டா ஊத்திருக்கான். ஆமா ஆமா. டேய் உன பீடிச்சாக்கு ஒண்ணே வாசனாங்கடா. ஒண்ணே வாசம். ஆமாடா. ஐயோ. என்னடா கொடிய தலையில குத்திருக்க? டேய் நான் கட்டாண்டா குத்திருக்கான். ஆனா கொடிகம்ப பாறா. ஐயோ, அவர பீட்டிக்கார பக்கம் இருக்கான்டா. A few minutes later. பச்சை சார், பச்சையா? பச்சை சார், ஆரஞ்சு சார், வெள்ளை சார், வெள்ளை சார். அடுத்து பச்சை சார். மறக்கா சார், மறக்க. எந்த நாய் இது காலையில கூட வருது? டேய், கருப்பு சட்டை போட்டு வெளில போவாத. அட என்னம்மா பண்ணி வெள்ளிக்கிழமை நடத்த விட்டுற. தம்பி, இந்த ரிமோட்டை கொஞ்சம் எடுத்து விடு. ஏமா என்னம்மா